இப்பொழுது 16ஆம் வசனம் வாசிப்போம். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விரித்து உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. இந்த 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குறோம்? ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு ஏற்றபடி கிரியை செய்யணுமா. ஆகையினால் அந்த சரீரம் தான் சபை, சபையில் இருக்கிற அவயவங்கள் தான் நீங்களும் நாங்களும். இந்த அவயவத்துக்குள்ள முழு நேர ஊழியம் செய்கிற அவயவங்களும் இருக்கு, பகுதி நேர ஊழியம் செய்கிற அவயவங்களும் இருக்கிறது. முழு நேர ஊழியம் செய்கிற அவயவங்கள் என்ன? சுவாச மண்டலம். சொல்லுங்க, என்ன மண்டலம்? சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம். அது முழு நேர ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறது. சுவாச மண்டலம் மட்டும் 1 மணி நேரம் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? உடனே குழி தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க, பெட்டி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ஊரெல்லாம் தந்தி பறக்கும். அப்போ வேதத்துல இடைவிடாமல் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் இருக்கிறது. என்ன ஊழியம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆகையினால யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் ஜெப ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு தனி ஜெபம் இல்லை, உன் ஆத்மா செத்து போகும். குடும்ப ஜெபம் இல்லை, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பொது ஜெபம் இல்லை, சபை ஆசீர்வதிக்கப்பட முடியாது, தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகையினால் இந்த ஜெபங்கள் ஒழுங்காய் நடக்க வேண்டும். கர்த்தர் ஜெப வீரர்களை முழு நேர ஊழியர்களாய் கணக்கெடுக்கிறார். ஜெப ஊழியம். திரும்ப மற்ற அவயவங்கள் இருக்கு, அதெல்லாம் பகுதி நேர ஊழியம் தான். மூளை. இல்லை சும்மா படுத்து கிடப்பாங்க. நான் கேட்பேன், ஏன் படுத்து கிடக்குறீங்க? ஐயா, எனக்கு பிசிக்கல் ரெஸ்ட் இப்போ தேவையில்லை, மென்டல் ரெஸ்ட் எனக்கு வேணும்னு வாங்க. சொல்லுங்க, என்ன ரெஸ்ட்? மென்டல் ரெஸ்ட். ஏன்னா எப்பவுமே சிந்தித்து 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 இருந்தால் மூளைக்கு ரெஸ்ட் வேண்டாமா? ஆகையினால் மென்டல் ரெஸ்டுக்காக இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். கண் எப்பவுமே பார்த்து கொண்டு இருக்கிறது இல்லை, பகுதி நேர ஊழியம். ஆகையினால் இந்த கண்களை போல் இருக்கிறவர்கள் யார்? நல்ல வெளிப்பாடு, சொப்பனம், ஆவிக்குரிய தரிசனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றவங்க எல்லாம் கண்கள். ஆகையினால் இந்த சபையில யார் யாரெல்லாம் கண்களா இருக்கிறீங்களோ உங்களுக்கு இருக்கிற ஊழியத்தை நீங்க செய்யும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல நல்ல சொப்பனம் தருவாரு, தரிசனம் தருவாரு, வெளிப்பாடு தருவார். அந்த வெளிப்பாடை பெற்று, தரிசனத்தை பெற்று, சொப்பனத்தை பெற்று நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தை பற்றி சொல்லுவாரு, நிகழ்காலத்தை பற்றி சொல்லுவாரு, வருங்காலத்தை பற்றியும் சொல்லி தருவார். ஆகையினால் தான் அந்த வசனத்தை மறந்து விடாதீர்கள். என்ன சொல்லி இருக்கிறது? தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு அவயவங்களும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்ய வேண்டும். காதை போன்று இருக்கிறவர்கள் யார்? அவங்க எப்ப பார்த்தாலும் தேவ சத்தம் கேட்டுட்டே இருப்பாங்க. கர்த்தர் பேசுவார். தேசத்துல என்ன நடக்க போகுது, சபையில என்ன நடக்கும், குடும்பத்தில் என்ன நடக்கும், உன் வாழ்க்கையில என்ன நடக்கும், கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். அவர்கள் எல்லாரும் காது. வாயை போல் இருப்பார்கள் சிலர். அவர்களுக்கு இருக்கிற ஊழியம் என்ன? அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும், சத்தியம் சொல்ல வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், புகழ வேண்டும், தோத்தரிக்க வேண்டும். அந்த வாய்க்கு பேசுகிற ஊழியம் மட்டுமல்ல, சாப்பிட்ற ஊழியமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து
ஆவிக்குரிய சபைகளில் வந்து மேலான உபதேசங்களையும் சத்தியங்களையும் சாப்பிடணும். அந்த வாய்க்கு மூணாவது ஒரு வேலை கொடுத்துருக்கு. எப்பாவது மூக்கு அடைச்சி போச்சுன்னா எமர்ஜென்சிக்கு சுவாசம் எடுக்கும். நான் யோசிப்பேன், சில வேளை அந்த வாய் மட்டும் இல்லைன்னா சளி பிடிச்சவன் எல்லாம் சாவான். பாபு நகரில் ஒரு ஆள் செத்து போனார். என்ன, சளி பிடிச்சி செத்துட்டார். சளி பிடிச்சோன்னே ரெடியாக வேண்டியதான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, எதுக்கு எமர்ஜென்சியாக தேவையோ அந்த ஒரு காரியத்திற்கு ஸ்டாண்ட்பை ஒன்று வச்சிருக்கார். இந்த மூக்கு ஒரு வேளை சளி பிடிச்சாலும் கூட மூச்சோட திணறுவோமே, அந்த நேரம் அவசரத்தில் நாம் என்ன செய்யலாம், வாயு வழியாக சுவாசம் எடுத்துக்கொள்ளலாம். இது எதை காட்டுகிறது தெரியவா? சிலர் செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்யாமல் இருப்பார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் யாரை கொண்டாவது இந்த ஊழியத்தை செய்வார். ஆண்டவர் மூக்கை நம்பிட்டு இருக்கல்ல, சரீரமே நீ யாரை நம்பி இருக்கவில்லை? இந்த மூக்கை நம்பி இருக்கவில்லை. நீ மூக்கு சரியில்லாவிட்டால் கர்த்தர் வாயை கொண்டு கூட உன்னை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் இந்த ஊழியம்னு சொல்றது என்னால தான் நடக்குது, என் மூலமா நடக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் யாரை கொண்டாலும் அது செய்வார். ஒரு மோசே சரியில்லைன்னா ஒரு யோசுவா வச்சு நடத்துவார். ஒரு எலியா சரியில்லைன்னா எலிசா வச்சு நடத்துவார். ஒரு யூதாஸ் காரியத்து சரியில்லைன்னா பிற்காலத்தில் பவுலை எழுப்பினார். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு சொல்லுவார்களே, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு சாதாரண ஒரு புல்லை வச்சும் கூட கர்த்தர் ஊழியத்தை செய்திருவார். பிலேயாம் பெரிய தீர்க்கதரிசி தான். அவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தவராயிட்டே. பிலேயாமுக்கு யார் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? அவனே பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தர் பார்த்தார், உன்னுடைய மதிகேட்டை தடுக்கணும்னா மனுஷனின் மூலமாய் உன் மதிகேட்டை தடுக்க மாட்டேன், பேசக்கூடாத மிருகத்தின் வாயை திறந்து உன் மதிகேட்டை தடுப்பேன் என்று சொல்லி கழுதையின் வாயை திறந்தார். சிம்சோன், சத்துருக்கள் வந்து விட்டார்கள். எப்படி அவங்களை அடிக்கிறது? கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டிருக்கான். அதனால கழுதையின் தாடை எலும்பு அந்த நேரத்தில் உபயோகப்பட்டது. அந்த தாடை எலும்புல உள்ள மேன்மை அல்ல, அந்த தாடை எலும்பை எடுத்து அடிக்கும் பொழுது 1000 பேர் சாகக்கூடிய அளவுக்கு பலனை கொடுத்தாரே ஒரு கர்த்தர். அவருடைய மகிமையும் மேன்மையும் மகத்துவம் தான். ஆகையினால ஆண்டவர் யாரை கொண்டாவதாவது இந்த ஊழியத்தை செய்வார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த மூக்கும் வாயும் இருக்கு. மூக்கில் சிலருக்கு ஒரு நாள், அன்னைக்கு ஒரு ஆள் வாயு வழியா சுவாசம் எடுக்கிறார். நான் கேட்டேன், என்ன விஷயம்? ஐயா, மூக்கில் கட்டி வந்திருக்கு, மூச்சு உள்ள போக மாட்டேங்குது. வாய் மட்டும் இல்லைன்னா அவர் கதி என்ன? ஆகையினால் பிரியமானவர்களே, சில நேரத்தில் சிலர் செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்யாமல் போகும் பொழுது கர்த்தர் வேறு யாரை கொண்டாவது அந்த ஊழியத்தை செய்வார். ஒரு முறை கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லு 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 என்று சொன்னார். நான் சொல்லிட்டேன், நான் எத்தனையோ நாள் சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன்ட்டேன். 2 நிமிஷத்துக்குள்ளாக எனக்கு என்ன வெளிப்பாடு தூது கிடைச்சதோ அதை அங்கே இருந்த ஒரு சகோதரி மூலம் கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த அம்மா பேச ஆரம்பிச்ச உடனே எனக்கு சமாதானம் போயிடுச்சு. கூட்டம் முடிஞ்சு கர்த்தர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே சமாதானம் ஏன் போச்சு? நான் உன் வாயிலே போட்ட வார்த்தையை நீ சொல்லாதபடியினால் நான் அந்த சகோதரி மூலமாய் இப்பொழுது அந்த குறிப்பிட்ட ஆளின் மூலமாய் இப்பொழுது சத்தியத்தை சொல்லிவிட்டேன். ஆகையினால் நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நீ செய்யாதபடியினால் அதற்குரிய பிரதிபலனை நீ இழந்தாய் என்று சொன்னார். அன்னையிலிருந்து ஆண்டவர் எந்த நேரத்தில் எதை பேச சொல்றாரோ உடனே பேசிடுவேன். அதுபோல புது வருஷத்துக்கு ஒரு காரியம் நடந்தது. கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டார், இன்னைக்கு குளோரி மூலமாய் பேசுவேன்னாரு. நான் அதை பத்தி கவலையப்படலை. ஆனா குளோரியம்மா பேசுவாங்கன்னு காத்திருந்தா அந்த அம்மா பேசவே இல்லை. கடைசியில் கூட்டம் முடியும் பொழுது கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நீ ஆயத்தமாக உன் மூலமாய் பேச போகிறேன்னார். நான் உடனே ஆயத்தமாக இருந்தேன். கர்த்தர் என் மூலமாய் பேசிவிட்டார். கூட்டம் முடிஞ்சோன்னு அந்த அம்மா போய் பார்க்க கேட்டேன், சிஸ்டர் உங்க மூலம் கர்த்தர் பேசுறாருன்னு சொன்னாரு, ஏன் பேசல? பிரதர், நான் சமாதானம் இல்லாம இருக்கிறேன். என் மூலம் கர்த்தர் பேசுவதாய் சொல்லி எனக்கு எல்லா வெளிப்பாடும் தந்தார், வசனமும் தந்தார், வார்த்தையும் தந்தார். நான் என்னை அடக்கி கொண்டேன், பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன்.
ஆகையினால் உங்கள் மூலமாய் கத்தர் பேசினார் என்று சொல்லி கத்தர் அன்னைக்கு அந்த அம்மா மூலம் என்னோடு பேச செய்தார். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, உன் கிரீடத்தை வேறொரு எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆகையினால உங்கள் மூலம் செய்கிற ஊழியத்தை நீங்க தான் செய்யணுமே தவிர வேற யாரும் செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. இந்த ஊழியம் கர்த்தர் நமக்கு இரக்கமாய் தந்திருக்கிறார், கிருபையாய் தந்திருக்கிறார். நம்மிடத்தில் எந்த தகுதியும் கிடையாது. ஆகையினால் வாயும் மூக்கும் அதுக்கு தான் அடையாளமா இருக்கு. கையா இருக்கிறவங்க என்ன செய்யுங்க? கொடுத்து கொண்டே இருங்க. கர்த்தருக்காய் செலவழிக்கிறதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகையினால் அப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடைக்கிறவங்க கஷ்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் காணிக்கையில கை வைக்காதீங்க. காணிக்கை எனக்கு தரணும்னு நான் சொல்லவே மாட்டேன். கர்த்தர் யாருக்கு கொடுக்க சொல்றாரோ கொடுங்க. காணிக்கையில மட்டும் கை வைக்காதீங்க. கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். அறியாமல் உள்ள காலத்தில், தெரியாமல் உள்ள காலத்தில் சில காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் சத்தியத்தை அறிந்த பின்பும் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். கொடுக்கிறதுக்காகவே கர்த்தர் சிலரை கையாக வைத்திருக்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, அந்த அருமையான சகோதரன் வந்து சொன்னார், ஐயா எனக்கு உபவாசம் எடுக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆனால் என்னால் என்ற உதவி, என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நான் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருவேன் ஐயா. அவரை கர்த்தர் கையாத்தான் வச்சிருக்கார். வேறு சிலரை கர்த்தர் இந்த சபையில காலாக வைத்திருக்கிறார். அவங்களுடைய கடமை என்ன? நிப்பாங்க, நடப்பாங்க, ஓடுவாங்க. நிப்பாங்கன்னா சத்தியத்துக்காக நிப்பாங்க. ஒரு தடவை கடினமான உபதேசத்தை இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். கடைசியில பார்த்தா 12 பேர் மட்டும் இருக்கிறாங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அவர்கள் சொன்னார்கள், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு, உம்மை விட்டு பிரிந்து நாங்கள் எங்கே போவோம்? அப்பதான் இயேசு சொல்றார், என்னுடைய உபத்திரவத்திலே நீங்கள் அல்லவா நிலைத்து நின்றீர்கள். ஆகையினால பிரியமானவர்களே, நிக்கிறவங்க தான் கால், சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக கடைசி வரை நிற்பாங்க. நடக்கிறவங்க யார்? அவங்க தான் அன்பிலே நடக்கிறவர்கள், ஆவியிலே நடக்கிறவர்கள். ஓடுகிறவர்கள் யார்? பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி இயேசுவை நோக்கி ஓடுகிறவர்கள் கால். அதனால சிலரை கர்த்தர் இந்த சபையில காலாக வைத்திருக்கிறார். பின்ன கிட்னி இருக்கு, சிறுநீரகம், அதெல்லாம் சுத்திகரிப்பு உதவியா இருக்கிறது. இதுபோல சிலர் என்ன செய்வார்கள்? தங்களுடைய வார்த்தையினால், வாழ்க்கையினால் மற்றவருடைய பரிசுத்தத்துக்காக அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் நம்மோடு பேசினால் பரிசுத்தம், அவர்கள் நம்மோடு பழகினால் பரிசுத்தம். இப்படி சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் அதனதன் அளவுக்கு ஏற்றபடி கிரியை செய்ய வேண்டுமா? நான் இப்படி ஒரு பிரசங்கம் முடிச்சிட்டு நீங்க என்னென்ன அவயவம் என்னென்ன அவயவம்னு கேட்டேன். அப்ப கூட்டம் முடிஞ்சு ஒரு ஆள் வந்து சொன்னார், ஐயா நான் இருதயம்னார். இல்லைங்க, நான் என்னது? இருதயம். ஆகையினால் நான் சுருக்கமாக சரீரத்தின் அவயவங்களை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை என்னென்ன அவயவமாய் வைத்திருக்கிறாரோ அந்த அவயவமாய் இருந்து தொடர்ந்து நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். அப்படியானால் அந்த தலைக்கேற்ற சரீரமாய் நாம் மாறுவோம். கரங்களை வைத்து சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோம். இனிமேல் 17ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்ப புறஜாதினா யாரு? யார் யாருக்கெல்லாம் வீணான சிந்தனை வருதோ அதெல்லாம் புறஜாதிகள். ஆவிக்குரிய உலகத்தில் புறஜாதியார் யார் என்று குறிப்பிடுகிறார். புறஜாதிகள் வீணாய் சிந்திக்கிறவர்கள். அதனால வீணான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. எண்ணங்களை எப்படி கர்த்தருக்கு நேராய் திருப்புவது,
ஆவிக்குரிய எண்ணங்கள் எப்படி உண்டாக்கி கொள்வது? 1ஆம் சங்கீதம் தான் அருமையான சங்கீதம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வீணான எண்ணம் வராமல் இருக்க நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டுமாம். தியான ஜீவியம் வீணான எண்ணம் வராதபடி கொண்டு பாதுகாக்கிறது. ஸ்தோத்திர குறைவு கூட வீணான எண்ணம் வருவதற்கு காரணம் என்பதை ரோமர் 1:21 வாசிக்கிறோம். வாசியுங்கள். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். வீண் சிந்தை வர காரணம் ஸ்தோத்திர குறைவு. கர்த்தரை மையப்படுத்துவதிலே குறைவுற்றால் நிச்சயமாக வீணான எண்ணம் ஏற்படுகிறது. ஆகையினால் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு சோத்திரம் பண்ண வேண்டும். இனிமேல் அவர் செய்ய போகிறதை நினைச்சு சோத்திரம் பண்ண வேண்டும். இப்பொழுது செய்து கொண்டு இருப்பதை நினைத்து சோத்திரம் பண்ண வேண்டும். ஆபிரகாம் நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணினான். இயேசுநாதர் நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணினார். சங்கீதக்காரன் நடந்தவைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணினான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. வருஷ கடைசியில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ததெல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணோம். வருஷத்தின் துவக்கத்துல இந்த வருஷம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறதெல்லாம் நினைச்சு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வீணான எண்ணம் வராது. கர்த்தரை மகிமைப்படுத்தணுவா. சாட்சியினால மகிமைப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையினால மையப்படுத்துங்க. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவரை மேம்படுத்த வேண்டும். என்னென்ன ஊழியம் செய்கிறோமோ அதன் மூலம் கர்த்தர் மேம்படுவார். வீணான எண்ணம் நம்மிடையே வராமல் இருக்கும்படி கடந்த காலத்தில் வந்த வீணான எண்ணங்களை குறித்து மனசாவப்பட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்ப இயேசுநாதர் அவருடைய தலையிலிருந்து சிந்தின இரத்தம் நம்முடைய வீணான எண்ணங்களுக்காகத்தானே கர்த்தராகிய இயேசு தலைமுறையிலே முள்முடி வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டார். அந்த இரத்தத்தினால் நம்முடைய மனது கழுவப்பட வேண்டும். அளவில்லாத கிருபை வந்து இறங்கி மனதிலே அந்த மனது பாவத்துக்கு சாக வேண்டும். பரலோகத்தின் அக்கினி வந்து இறங்கி அந்த வீணான எண்ணங்களை உண்டு பண்ணுகிற அந்த இடத்தை சுட்டடிக்க வேண்டும். இந்த 3 காரியத்தையும் செய்து பாருங்க. அப்படியானால் வீணான எண்ணங்கள் இந்த விடுதலை கிடைக்கும். சிறு வயதில் என்னுடைய பொழுதுபோக்கே வீணான காரியங்களை யோசிக்கிறது தான் வேலை. ஆனா பரிசுத்தாய் பெற்ற பிறகு ஆவியானவர் அந்த வீணான எண்ணங்கள் இந்த விடுதலை பெறும்படி ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். ஏசாயாவை பற்றியுள்ள வெளிப்பாடு தான். ஏசாயா அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொன்ன பொழுது அவன் வாயிலே அக்கினித்தழல் வைக்கப்பட்டது போல, ஆண்டவரே என் மனதிலே அசுத்தம் இருக்கிறது, வீணான எண்ணம் இருக்கிறது, நீர் அந்த அக்கினியை என் மனதிலே அனுப்பும் என்று சொல்லி ஒரு நாள் காத்திரு கூட்டத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அக்கினி வந்து இறங்கி அந்த மூளையை சுட்டடிக்கிறது போல பார்த்தேன். ஆகையினால பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய வசனங்களை அதிகமாக தியானிக்க, கர்த்தரை மேம்படுத்த, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்க, ஆவிக்குரிய காரியங்களை நினைக்க இன்னைக்கு உதவியா இருக்கு. ஆண்டவர் மட்டும் எனக்கு அன்னைக்கு அக்கினியை தராவிட்டால் நான் இன்னைக்கு இருக்கிற இடம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. என்னை யாராவது சந்திக்கணும்னா இங்கே வந்து சந்திக்க வேண்டாம், எங்கே வந்து சந்திக்கணும்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. கர்த்தர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தார். எனக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆகையினால் வீணான எண்ணம், பொல்லாத எண்ணம், மாமிச எண்ணம், கற்பனைகள், மனக்கோட்டைகள் பலருடைய மனதில் எழும்புவது உண்டு. பிசாசு கொடுக்கிற வேலை தான். மனதை கெடுக்கிறது பிசாசு. வசனம் எங்கே இருக்கிறது? 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனம் படிங்க. ஆகிலும் சர்வமானது
தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளின் வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். மனதை கெடுக்கிறது பிசாசு. அவன் வீணான எண்ணம், பொல்லாத எண்ணம், மாமிச எண்ணங்கள், கற்பனைகள், மனக்கோட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து உள்ள போடுவான். ஆனால் நம்முடைய மனது பாவத்துக்கு செத்திருக்குமானால் அந்த மனதுக்குள்ள அந்த எண்ணங்கள் உதயமாக முடியாது. சுட்டரிக்கப்பட்டிருக்குமானால் அந்த எண்ணங்கள் மனதிலே உதயமாக முடியாது. பெரிய பெரிய முள்ளு காடுகளை எல்லாம் வெட்டுவார்கள். வெட்டின பிறகு அந்த வேரெல்லாம் எடுத்து சுட்டரிப்பார்கள். ஏன்? அந்த வேரை அப்படியே விட்டு வச்சா திரும்ப மழை பெய்யும் பொழுது பழையபடி அது முளைத்தெழும்பும். ஆண்டவர் எவ்வளவு நமக்கு ஒரு நன்மை செய்கிறார். அந்த எண்ணங்கள் பட்டு போகும் அளவுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். அதை சுட்டரிக்கும் அளவுக்கு கர்த்தர் அக்கினியை நமக்கு தருகிறார். ஆகையினால் மற்ற புற ஜாதிகள் வீணான சிந்தனையில் நடக்கிறதில் நாம நடக்கக்கூடாது. இப்ப அடுத்த வசனம் படிப்போம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராயிருந்து அடுத்தது உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, வீணான எண்ணம் வரும் பொழுது புத்தியில் அந்தகாரம் உண்டாகிறது, இருதயத்தில் கடினம் உண்டாகிறது. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறி போகிறார்கள், உணர்வில்லாதவர்களாய் மாறி போகிறார்கள், சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்க கூறுகளால் மாறி போகிறார்கள். ஆகையினால் எவ்வளவு பயங்கரமான காரியம் வரப்போகிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எச்சரிக்கிறார், எடுத்து காட்டுகிறார். இந்த நிலவரம் நமக்கு வரக்கூடாது. அடுத்த வசனம் எவ்வளவு அருமையான வசனம், படிங்க. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. போதும். நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. இதை ஆதாரமாக வச்சு ஒரு பரிசுத்தவான் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம்னா, நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் இயேசு இப்படி செய்வாரா, இயேசு இப்படி செய்வாரா, இயேசு இப்படி பேசுவாரான்னு கேட்டுக்கொண்டே இருப்போமானால் நாம் திருந்தி விடலாம் என்று சொல்வார். சில நேரத்தில் நீங்கள் சண்டை போட்டுருவீங்க. சண்டை போட்ட பிறகு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து இருக்கும் பொழுது, ஐயோ இயேசுநாதர் இப்படி பேசியிருப்பாரா, இயேசுனா இப்படி செய்திருப்பாரா, இயேசுனா இப்படி வீணா யோசிச்சிருப்பாரா, இயேசு கிறிஸ்துனா இச்சையோடு பார்த்துருப்பாரா, இயேசுவானவர் தேவையில்லாததை கேட்டிருப்பாரா, இயேசுவானவர் இப்படியெல்லாம் கோள் பேசுவாரா, பொய் பேசுவாரா, தூஷணம் பேசுவாரா, இயேசுவானவர் இப்படி அசுத்த கிரியை செய்வாரா, இயேசு கிறிஸ்து இந்த பாதையிலே போயிருப்பாரா என்று நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்கும். இவ்விதமாய் நாம் கிறிஸ்து இயேசுவில் கற்றுக்கொள்ளவில்லையே. நாம் எதை கற்றுக்கொண்டோம்? அவரிடத்தில் ஆவிக்குரிய காரியங்களை நினைக்கும்படி, ஆன்மீக காரியங்களை சிந்திக்கும்படி, தெய்வீக அன்பும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படி, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி, அவரை போல பரிசுத்தமாய் அன்புள்ளவர்களாய் ஜீவிக்கும்படி, அவரை போல தாழ்மையும் பொறுமையும் உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படி, இவ்விதமாய் இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளவில்லையே. ஆகையினால் இயேசுவிடத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிந்து அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் இப்பொழுது கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். இந்த வருஷமெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை பற்றி ஒரு தீர்மானம் எடுங்க. கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த குற்றங்கள் குறைகள் எல்லாம் அறிக்கையிட்டு புதிய ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து வாங்க. கர்த்தர் இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை கிருபையினால் நிரப்புவார், வல்லமையினால் நிரப்புவார், அபிஷேகத்தால் நிரப்புவார், ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். வருங்காலத்தில் எப்படி நடக்கணுமோ அதற்கேற்ற கிருபை கர்த்தர் நமக்கு தருவார். தேவ சமூகத்தில் தீர்மானம் பண்ணுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் குழந்தைகளாயிராமல்
ஆண்டவரே, துருபதேசம், கள்ள உபதேசம், அபூர்ண உபதேசம், பொய்யான உபதேசம், இவைகளிலே சிக்குண்டு போகாமல் ஆண்டவரே சரியான உபதேசத்தில் கடைசி வரைக்கும் எங்களை பாதுகாக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் உம்மை போல வளரும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் நேரடியாக வசனத்தின் மூலமாய், உபதேசத்தின் மூலமாய் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்கள் மனதிலே சில வீணான எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள், மாமிச எண்ணங்கள், கற்பனைகள், மனக்கோட்டைகள் வந்ததுண்டு. இந்த நேரத்தில் அளவில்லாத கிருபை அனுப்பி ஆண்டவரே எங்கள் மனதை மரிக்க செய்யும் ஆண்டவரே. பரலோகத்தின் அக்கினியை இறக்கி எங்கள் மனதை சுட்டறியும் ஆண்டவரே. அபங்கரமனா சரபா, ஓ ஹalleluya, பங்கரமனா சரபா, அலபரதகதபன் சரபல கரமனா சரபல. சொல்லுங்க ஆண்டவரே, அளவில்லாத கிருபை அனுப்பி அவயவம் ஒவ்வொன்றையும் சாக செய்யும். அளவற்ற கிருபையை அனுப்பிவிடும், அவயவம் ஒவ்வொன்றும் சாக செய்யும். அளவற்ற கிருபையை அனுப்பிவிடும், அவயவம் ஒவ்வொன்றும் சாக செய்யும். அளவற்ற கிருபையை அழித்துவிடும், அளவும் ஒவ்வொன்றும் சாக செய்யும். அளவற்ற கிருபையை அழித்துவிடும், அவயவம் ஒவ்வொன்றும் சாக செய்யும்.